fill பண்ணணும் இது. Wenn ich nicht so lange arbeiten musste, würde ich gern mitkommen. ஸோ இது வந்து எந்த இதில் போடுவீங்க? என்ன ஃபோட்டோவில் என்ன பர்சனுக்கு? ஆளை எந்த பர்சனுக்கு போடுவீங்க? செகண்ட் பர்சனுக்கு. ஆக்சுவலி if I didn't have to work so late, ரொம்ப நேரம் நான் ஒர்க் பண்ண முடியாமல் இருந்தால் நானும் வந்து உங்க கூட வந்திருப்பேன், அந்த மீனிங் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் பர்சன், இந்த பர்சன் பாரிஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து மண் போட்டு அப்புறம் அடுத்தது ich konnte die Besprechung besser vorbereiten, wenn ich die Datei schnell finden würde. ஸோ இந்த பிக்சர் யாருக்கு இது? If I could prepare the meeting better if I could find the file quickly. Cல வந்து பாரிஸ் இவருக்கு. அடுத்தது wenn ich Zeit hatte, würde ich noch einen Kaffee trinken. டேல வந்து இவருக்கு தான். ஸோ இப்போ wenn ich an seiner Stelle wäre, würde ich auch helfen bitte. Guten So if I were in your place, I would have requested for help. See. So ஹெல்ப்புக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ வென் பாரிஸ் நிக் ஸோ கெஸ்ட்ரெஸ்ட் வேற டி பவுசர் லுஸ்டிகர். ஸோ பாரிஸ் வந்து பாசர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தாருன்னா பிரேக் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் ich konnte Boris mitnehmen, wenn nicht noch bleiben musste. ஸோ பாரிஸ் வந்து வேலை இல்லாமல் இன்னும் ஸ்டே பண்ணாமல் இருந்தேன்னா நான் கூட கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு. சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க எது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ markieren Sie conjunctive form. ஸோ arbeiten musste, அப்புறம் ஊர்ட மிட் காமன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. இங்கே என்னென்னா கன்ஜங்டிவ் ஸ்வை அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. கன்ஜங்டிவ் ஸ்வை அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல கன்ஜங்டிவ் ஸ்வை வந்து விஷ், நீங்கள் எதாவது விஷை பற்றி சொல்கிறீங்கன்னா கன்ஜங்டிவ் ஸ்வை யூஸ் பண்ணணும். ஹாஃப்லிஷ் கைட்டுன்னா அதுக்கு யூஸ் பண்ணணும். பொலைட்ஃபுல். ஹாஃப்லிஷ் கைட்டுனா பொலைட்டாக பேசுறது. இர்ரியால சிச்சுவேஷன். ஸோ இது வந்து அன்ரியல் சிச்சுவேஷன். unmögliche in der Vergangenheit, impossible in the past. ஸோ இதுக்கு எல்லாமே கன்ஜங்டிவ் ஸ்வை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கன்ஜங்டிவ் ஸ்வையில் என்ன மாதிரி வேர்ப்ஸ் வரும் அப்படின்னா, ஹாட்ட ஹாபன்ன்றது வந்து ஹாட்ட வரும், ஜைன் வந்து வேற அப்படின்னு வரும். ஸோ ஈச் ஹாட்ட கேன் ஐ நாயஸ் ஆட்டோ. ஸோ ஐ வுட் லைக் டு ஹாவ் அ நியூ கார். Ich wäre jetzt gern am Meer. I would like to be at the beach. So, haben und sein.
இது வந்து அவங்களோட விஷ பத்தி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஹலோ, ನಾಳೆ ಬಂದ್ರೆ ಫೋನ್ ತೆರ್ಸಕ್ಕೂ சாரிம்மா. ஸோ இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இது அதர் வேர்ப்ஸ் இது வேண்டாம். ஸோ அதே மாதிரி irreal சுச்சுவேஷனுக்கு எப்படி சொல்கிறது? ஸோ when ich mehr Zeit hatte würde ich reisen if I had more time. நிறைய டைம் இருந்ததுன்னா நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். when sie reich wäre würde sie ein Haus kaufen. So if she were rich she would buy a house. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து கன்ஜங்டிவ்ஸ் வை யூஸ் பண்ணுவாங்க. எது? அன்ரியல் சுச்சுவேஷன், அன்ரியல் கண்டிஷன்ஸ், இஃப் வச்சு பேசுறதுக்கு. நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்குமே? ஓகே. இங்கே ஹாபனும் ஜைனும் எப்படி வரும்னா ஹேட்டர், ஹேட்டர், அப்புறம் வேற, அப்புறம் இங்கே இஷ் ஏர். இது மாடல் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா
other verbs யூஸ் பண்ணும்போது ஊர்ட இது யூஸ் பண்ணுவாங்க. ஊர்ட ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ அப்போ இது நோட் பண்ணிக்கோங்க அந்த வேர்ப்ஸ். ஓகே. Irreal situation, unreal conditions வந்து ஈஷ் wurde noch einen Kaffee trinken, wenn ich Zeit hatte. எனக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு காஃபி குடிச்சிருப்பேன் அப்படின்னு. Wenn ich nicht so lange arbeiten musste, wurde ich gern mitkommen. So if I didn't had so work for a so long time, I would have come joined with you அப்படின்னு யூஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் எப்படி என்ன சொல்லுது இந்த சிச்சுவேஷன்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணு. சப்போஸ் when die Chefin täglich Kuchen mitbringen würde. ஸோ இஃப் யார் பாஸ் வந்து டெய்லி கேக் கொண்டு வந்துட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்? சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா? அதுக்கு எப்படி சொல்லுவோம்? Wurde ich jeden Tag ein Stück essen. அவங்க கொண்டு வந்தா நான் வந்து டெய்லி சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு. Wenn ich mehr Geld verdiene würde, konnte ich in den Urlaub fahren. சரிங்க. வெக்கேஷனுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஊர்ட கொண்ட ஹார்ட்ட சைனை வேற இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ sie haben viel Zeit und Geld, was würden sie machen? ஸோ உங்களுக்கு நிறைய டைமும் மணி இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ எக்ஸாம்பிள், wenn ich viel Zeit und Geld hatte, würde ich eine Weltreise machen. ஸோ நான் வேர்ல்ட் டூர் போயிருப்பேன் அப்படின்னு. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, wenn ich viel Geld hatte, würde ich ein neues Haus kaufen. ஸோ வந்து நான் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட என்ன விஷயம் இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். when ich viel Geld hatte, würde ich இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்களோ அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். சரிங்களா? கேக்குதா? நான் கேக்குதா இல்லையா? சரி, நீங்க மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்களா? சரி சரி. ஸோ ஏதாவது சவுண்ட் உங்களுக்கு என்ன சொல்றது, டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது சவுண்ட் வந்தா மட்டுமே நீங்க வந்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி அன்மியூட் பண்ணியே வச்சிருங்க. சரிங்களா? ஸோ when network sheet gate, when something goes wrong. ஸோ இது என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு பிக்சரை பார்த்தா என்ன தப்பா படுது உங்களுக்கு? என்ன தப்பா போயிருக்கு? செகண்ட். ஓகே, செகண்ட் பிக்சர். ஓகே. ஸோ ஆடியோ கேட்டுட்டு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிங்க.
ம். ஓகே. ஸோ ஹேர் கலர். ம், ம், ம். ஸோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த diese Farbe wollte die Frau nicht. ஸோ அந்த கலர் வந்து அவங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ எகெயின் மறுபடியும் டோனிங் பண்ணணும். Nachtonen, einmal nachtonen. Das dauert bei einer Stunde. ஸோ அது வந்து இன்னும் 1 hour வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செகண்ட் ஒன். ஓகே, இவங்க என்ன ஆச்சு, இவங்களுக்கு வந்து பார்சல், இவங்களோட பார்சல் வந்து இன்னும் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து சேரல. ஸோ அது எப்படி ஸோ அதுக்கு எப்படி சொல்றது, டி வேற 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 அப்படின்னா திங், பார்சல். ஓகேங்களா? ஆ ஸோ அவங்களோட என்ன சொல்றது, ஆர்டர் ஆர் பேக்கேஜ் அது வந்து இன்னும் அவங்க கிட்ட போய் சேரல. Die Firma hat die Ware noch nicht bekommen. ஸோ இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ sie müssen ganz dringend brauchen. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படின்னு கால் பண்ணியிருக்காங்க. கூட்ஸ், கூட்ஸ் கரெக்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். Okay, planen am Arbeitsplatz lesen die Situation, was ist Ihnen auch schon passiert, erzählen Sie. ஸோ 4 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி நீங்கள் வந்து கான்வர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. Sie haben einen Termin, aber Sie irren sich in Raum. ஸோ உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஆனால் தப்பான ரூமுக்கு போயிட்டீங்க. அங்கே வந்து டாட் இஸ்ட் eine Kollege mit wichtigen Kunden zusammen. ஒரு இம்பார்ட்டண்ட் கஸ்டமரோட உங்க கொலீக்ஸ் உட்காந்துருக்காங்க. இன்னொரு சுச்சுவேஷன், Sie haben den Geburtstag Ihrer Lieblingskollegen vergessen. உங்க ஃபேவரட் கொலீகோட பர்த்டே மறந்துட்டீங்க. Ihrer Kollegin ist der Geburtstag wichtig. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பர்த்டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Sie haben den Namen einer Kollegin verwechselt und sie falsch angesprochen. Sie kennen die Kollegin schon lange. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கொலீகோட நேம் வந்து தப்பாக வேற ஒரு பேரை போட்டு கூப்பிட்டுட்டீங்க, சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆனால் அவங்கள வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷமாக உங்களுக்கு தெரியும். Sie haben einem Kollegen aus Versehen Kaffee über das Hemd geschüttet. Das Hemd war ganz neu. ஸோ நீங்கள் தெரியாமல் உங்கள் கொலீகோட ஷர்ட் மேலே வந்து காஃபி கொட்டிட்டீங்க, ஸ்பில் பண்ணிட்டீங்க. அண்ட் அந்த ஷர்ட் வந்து புதுசு. ஸோ இந்த மாதிரி தப்பாக போன சுச்சுவேஷனுக்கெல்லாம் எப்படி டயலாக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எமோஷ்னல் ஸ்பீக்கிங் வித் டாக்ன்ற வேர்டை வச்சு நீங்கள் தஸ் மார்க்ட் டாக் நிக்ஸ், இட் டசன்ட் மேட்டர். Das ist dog kein problem, that's not a problem. Das ist dog peinlich or schrecklich. That is embarrassed situation. இல்ல terrible situation அப்படின்னு. Das ist dog nicht so schlimm. That is not so bad. சரிங்களா? ஸோ இந்த வேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் வச்சுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும். ஓ Entschuldigung, ich wollte eigentlich zur Besprechung mit Frau Binder. ஓ எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள், நான் தெரியாமல் இந்த ஒரு Frau Binderோட ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. Da sind Sie wohl Flash, Frau Binder is nicht here. ஸோ நீங்கள் தப்பான இதுக்கு வந்துட்டீங்க, Frau Binder இங்கே இல்லை அப்படி.
Das tut mir leid, ich wollte nicht stören. I'm sorry, I don't like to bother you. ஸோ இதுதான் டயலாக். ஸோ இந்த என்ஷூல்டிகும் ஃபர்ஸாயிங்கன்னா ஃபர்கிவ் பண்ணுங்கன்னு. ஸோ versehen Sie bitte, forgive please, das wollte ich nicht, and I would haven't do that அப்படின்னு. Das war kein Abschied. ஸோ அது எதுவும் எனி நோ இன்டென்ஷன். ஸோ unpleasant, embarrassed, terrible, tut mir sehr leid இல்லை tut mir schrecklich leid, ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். terribly sorry. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னா, bitte schon gut, kein problem, das mag doch nichts, das ist doch nicht so schlimm. ஸோ இது எல்லாமே das kann doch jedemmal passieren, இது எல்லாருக்குமே அப்பப்போ நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் இதை பண்ணணும். அதுக்கு நான் சில சென்டென்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஆல்ரெடி பாருங்கள், ராங்காக ரூம் போனதுக்கு வந்து இந்த டயலாக் இதுவே போதும். Das tut mir leid, ich wollte nicht stören அப்படின்றதுக்கு ரிப்ளை வந்து ஷான் குட் தஸ் கான் ஏடம்மால் பசியரன். ஸோ இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம், பெருசாக பிரச்சனை இல்லை. இந்த லைன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டயலாக் கம்ப்ளீட் ஆகிடும். இதை எழுதிக்கிறீங்களா? ஷான் குட் அதுலேருந்து எழுதிக்கோங்க. அந்த டயலாக் கீழே அப்போ கம்ப்ளீட் ஆகிடும். எடுத்தீங்களா? ஓகே. இப்போ அடுத்த 3 கான்வர்சேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை 2 நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? இல்லையாம்மா? அப்புறம் இது ஒன்று. சரி, இது நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும். நோட்டடா? ஓகே. இதே மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ரைட் அ லெட்டர் எக்ஸ்பிளைனிங். நீங்கள் யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு லெட்டர் எழுதணும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்லிஷ் ஆர்டர் ஃப்ரெண்ட்லிஷ். அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களா அன்ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களா? எந்த வேரியண்ட் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குது? ஆபே 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 இருக்குது. ஸோ இதில் வந்து எது ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு நீங்கள் மார்க் பண்ணணும். சரி, ரெண்டுத்துல எது ஃப்ரெண்ட்லியா இருக்கு? சொல்றது என்னமோ ஒரே வேர்டு தான், ஆனா அவங்க சொல்ற விதம் இருக்குல்ல, டோனு. ஏ. இதுல
பி பி. எது? டி. ஓகே. ஸோ இதுவும் அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்லியாக. Entschuldigen Sie bitte, macht nichts. So, das ist mir wirklich peinlich. Das kann doch mal passieren. So, das war keine Absicht. Kein Problem. ஸோ இந்த மார்க் மிக்ஸ் தஸ் கேன் டாக் mal passieren, kein ப்ராப்ளம். இதுதான் எக்ஸ்கியூஸுக்கான நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது. இது எந்த டோனில் நீங்கள் சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறீங்களா, கோமாக சொல்கிறீங்களான்றது. ஓகே, நெக்ஸ்ட் தி richtige Bewerbung, தி ப்ராப்பர் அப்ளிகேஷன். நீங்கள் ஜாப் அப்ளிகேஷன் எல்லாம் போடுவீங்க இல்லைங்களா? ஸோ ஜாப் அப்ளிகேஷன் எப்படியெல்லாம் போடணும், எப்படியெல்லாம் இருக்கணும், அதுக்கான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ESS Stegal was for eine Stelle Sie suchen. So it is no matter என்ன ஜாப்க்காக நீங்கள் தேடுறதுன்றது இட்ஸ் டசன்ட் மேட்டர். Es kommt immer auf eine gute Bewerbung an. It always depends on a good application. So zuerst man braucht eine seriöse email address. ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா சீரியஸான இமெயில் அட்ரஸ் வேணும். Unter Freunden ist eine Adresse wie mausicool@yahoo.de vielleicht lustig. Ein zukünftiger Arbeitgeber sieht das jedoch kaum so. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து இந்த இமெயில் அட்ரஸ் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ஃபன்னியாக கூலாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வேலை கொடுக்குறவர் வந்து அதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஸோ அப்போனா என்ன வேணும்? ஸோ இந்த மாதிரி கூலு இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் கரெக்டாக நல்லா சீரியஸான இமெயில் ஐடி வேணும். Auf keinen Fall darf man bei einer Bewerbung die E-Mail-Adresse des aktuellen Arbeitgebers verwenden. ஸோ இன் எனி கேஸ் வந்து அப்ளிகேஷன் பண்ணும்போது இமெயில் அட்ரஸ் வந்து கரண்ட்டாக நீங்கள் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களோட இமெயில் ஐடியா இருந்தாலுமே அது நல்லா ஒரு கூலு அது இதுன்னு எல்லாமே இல்லாமல் நல்லா பேர் இருக்கணும். Zu den Unterlagen gehört ein aussagekräftiges Bewerbung schreiben. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒன்று வந்து கவரிங் லெட்டர், மீனிங்ஃபுல்லான கவரிங் லெட்டர் ஒன்று தேவை. Es enthält alle Informationen, die für die Firma wichtig sind. அந்த கவரிங் லெட்டர்லேயே அந்த கம்பெனிக்கு தேவைப்பட்டதான எல்லாமே இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கணும். வரும் bewerben sich die diese Stelle. நீங்கள் எதுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க இந்த ஜாப்க்கு? Was sind ihre Qualitäten? உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, குவாலிட்டிஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் கிடையாது, குவாலிட்டிஸ் என்ன. Welche Voraussetzungen bringen Sie mit? என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் உங்ககிட்ட இருக்கு? Warum sind Sie genau die richtige Person? Why are you the right person? Darauf sollten sich die Bewerbung schreiben konzentrieren. ஸோ உங்களோட கவரிங் லெட்டரில் இதை பற்றி எல்லாமே நீங்கள் அதில் கொடுத்துருக்கணும். Der Zweck ist, dass sich die Firma für Sie interessiert. அதோட பர்பஸ் என்ன? அந்த லெட்டரை பார்த்த உடனே அந்த கம்பெனிக்கு வந்து உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். Verwenden Sie ein gutes Muster, aber schreiben Sie nicht. ஒரு நல்ல பேட்டர்ன் டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த டெம்ப்ளேட் வந்து அப்படியே டிட்டோவாக காப்பி அடிக்கக்கூடாது. Der Lebenslauf mit Foto und Ihren Personalien darf selbstverständlich auch nicht fehlen. ஸோ லேபன்ஸ்லாஃப்னா உங்களோட ரெஸ்யூமே வித் ஃபோட்டோ, அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதெல்லாம் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. Das Bewerbungsfotos sollte ein Profi machen. ஸோ அந்த ஃபோட்டோ கூட ஒரு ப்ரொஃபஷ்னல் எடுத்துருக்கணும். ஜஸ்ட்டு சும்மா கூலே ஃபோட்டோஸ் von letzten Urlaub eignen sich nicht für eine Bewerbung. ஸோ உங்கள் பர்சனல் வெக்கேஷனில் எடுத்தது, அங்கே எடுத்தது, இங்கே எடுத்ததெல்லாம் வேலைக்கு ஆகாது.
Natürlich schickt man auch Zeugnisse von Schule, Universität, Fortbildung oder früher Arbeitsgebern mit. ஸோ அப்போ அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு, யூனிவர்சிட்டி ட்ரைனிங்கு, அப்புறமா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரு அதெல்லாம் வேணும். Aber überlegen Sie vorher, welche Bescheinigungen für diese Stelle wirklich relevant sind. ஆனால் நீங்கள் கன்சிடர் பண்ணோம் இந்த கம்பெனிக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட், எது ரெலவெண்ட்டாக இருக்கோ. நீங்கள் எல்லாம் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிடக்கூடாது. Am besten fast man sämtliche Unterlagen in einem PDF-Dokument zusammen. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் சேர்த்து ஒரு பிடிஎஃபாக இது பண்ணிடணும். Laden Sie nur diese Dokument in das Bewerbungsportal hoch und schicken Sie als Anhang mit. ஸோ இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா அட்டாச்மெண்ட்டாக அனுப்புங்க. So muss die Personalabteilung nur ein Dokument öffnen und Sie können sicher sein, dass nichts fehlt. ஒன்றுமே இல்லை, அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அங்கே கிடச்சிடணும், அவங்களுக்கு ஒன்றுமே மிஸ் ஆகாமல். Und dann haben Sie geduld und erwarten Sie nicht, dass sich die Firma sofort meldet. ஆனால் எல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க, வெயிட் பண்ணுங்க, உடனே கம்பெனி கால் பண்ணிடுவாங்க பார்த்த உடனே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. Nach circa 2 Wochen können Sie den die Personal Chefin anrufen. ஸோ 2 weeks கழிச்சு அப்பயும் உங்களுக்கு எதாவது வரலைன்னா அப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். Mit ihm oder mit ihr können Sie sprechen, wenn Sie Fragen haben und sich erkundigen, wie der Stand der Dinge ist. அவங்க கிட்ட வந்து நீங்கள் பேசலாம், எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், அவங்ககிட்ட என்கொயர் பண்ணலாம் உங்களோட ஸ்டேட்டஸ், அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எது வரைக்கும் இருக்குது. Viele Institutionen bieten übrigens Bewerbungstrainings an, daran kann jeder teilnehmen. ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் எப்படி அனுப்பணுன்றது ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். Dort bekommen Sie auch Tipps, wenn Sie sich am besten auf Vorstellungsgespräch vorbereiten. அங்கே வந்து உங்களுக்கு சில டிப்ஸ் கூட கொடுப்பாங்க, இந்த இன்டர்வியூ கான்வர்சேஷன் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே தான் ஒரு அப்ளிகேஷன், ஜாப் அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து இது எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ பார்த்துக்கோங்க, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் markieren Sie nach bei folgenden Verben mit prepositions. ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ uncommon, often, arrive on, gehören zu. இங்கே ப்ரிப்போசிஷன்ஸ் வரும், அது எதுன்னு நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா, இந்த ஃபாலோயிங் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் அங்கே இருக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கு அன்காமன், ஆஃபர்னா டு அரைவ் ஆன். ஸோ இதில் இருக்கா? ஸோ இதில் வந்து இதில் இருக்கிறதே இல்லை, சிலது இருக்குது, சிலது புதுசாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எதுவும் நோட் பண்ணுங்க, இந்த 6 and 7.
ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு உங்க நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இல்ல பாதி தான் நோட் பண்ணியிருக்கீங்க. நோட் பண்ணு. ஓகேவா? ஓகேவா? ஸோ இதில் வந்து 5 வரைக்கும் தான் இருக்கும். இதுவும் நோட் பண்ணிடுங்க. 6, 7, 8. நோட் பண்ணியாச்சா? ஸோ இங்கே மீனிங் எழுதிக்கோங்க. ஸோ அந்த புக்கில் எழுதிக்கோங்க. அன்காமன் ஆஃப்னா அரைவ் ஆன். கெஹாரன்ஸுனா belong to. Sich bewerben அப்படின்னா to apply for. அப்புறம் concentrate to focus on. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ இங்கே என்ன இப்போ ப்ரோனோமினல் அட்வர்பன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இது நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா?